இப்ப கேள்வி என்னன்னா, நான் பாவத்த கேட்கல. ஆனா எனக்கு அது குடுக்கப்பட்டது. நான் ரட்சிப்ப கேட்கல. ஆனால் நீங்க என்னை பாவியா நினைச்சா, மாற்றம் இல்லாமல் எனக்கு ரட்சிப்ப ஏன் தரக்கூடாது? அப்படின்னால் அடிப்படையில வேறுபாடு என்ன? ஒரு பாதிப்படைந்த நிலையில் உள்ள இந்து மாற்றம் செய்யப்படும்போது மற்றும் மாற்றம் செய்யப்படாத போது என்ன வேறுபாடு? கிறிஸ்துவம் என்பது ஒரு தெய்வத்தை மற்றொரு தெய்வத்தால் அல்லது ஒரு கோட்பாட்டை மற்றொரு கோட்பாட்டால் மாற்றுவது மட்டுமல்ல. கிறிஸ்துவம் அதைவிட அதிகமாக கோருகிறது. கிறிஸ்துவம் தனிப்பட்ட உரிமையை எக்ஸ்க்ளூசிவிசம் கோருகிறது. ஆனால் நம் நாகரிகத்தில் நாம் ஒருபோதும் தனிப்பட்ட சிந்தனையை நம்பவில்லை. தனிப்பட்ட உரிமை பாதுகாப்பின்மையை உருவாக்குகிறது. அது வன்முறைக்கு வழிவகுக்கிறது. இந்த சரியான எண்ணம், இந்த சரியான பயமே கிறிஸ்தவ தேவாலயத்தால் மிகவும் சக்தி வாய்ந்த ஆயுதமாக பயன்படுத்தப்பட்டது. பயம் ஒரு ஆயுதமாக மாற்றப்படும்போது அதுவே இறுதி யுத்த திட்டமாகும். ஏனெனில் ஒவ்வொரு மனிதரும் உண்மையில் பயப்படுவது அந்த பயம் என்ற ஆழமான உணர்விற்கே. அதுவே மனிதர்களின் மனதில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் ஒருவரை நீங்கள் நரகத்திற்கு போகப் போகிறீர்கள் என்று மனதில் பதியச் செய்தால் அது குடும்பத்தை இழப்பது, சொத்துக்களை இழப்பது, உடல் நலத்தை இழப்பது என்பவற்றை விடவும் பெரிய பயமாகும். அதுவே மிகப்பெரிய பயம். ஏன்? ஏனெனில் மனிதர்கள் இயற்கையாகவே வாழ்க்கையில் ஒரே ஒரு நோக்கத்துடன் செயல்பட்டுள்ளனர். மோட்சம், விடுதலை, நீங்கள் அதை என்னவாக வேண்டுமானாலும் அழைக்கலாம். அதுவே மனித வாழ்வின் இறுதி இலக்காக இருந்துள்ளது. நமது சாஸ்திரங்களும் அதையே கூறியுள்ளன. விவித கலாச்சாரங்களின் சாஸ்திரங்களும் இதையே கூறியுள்ளன. அப்படிச் சொன்னால் நீங்கள் முடிவை அறிவிக்கிறீர்கள். நீங்கள் நரகத்தில் இருப்பீர்கள். அது என்றும் நீடிக்கும். அது மனிதன் எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பயம்னு நான் சொல்லுவேன். அந்த பயத்தையே சற்றும் ஆயுதமாக்கியது.